லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு மனுக்களை தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்திற்கு 2வது மேல்முறையீடு மனு அனுப்புகிறார்கள். 6/1, 19/1, 19/3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்துக்கு மனு அனுப்புகிறாங்க. அதிகமாக மனுக்கள் தேங்கி இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை. இந்த 2 மாவட்டத்தில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்தும் சரி, யூனியன் வருவாய்த்துறை இந்த அதிகாரிகள்லாம் எந்த விதமான தகவலையும் கொடுக்க மாட்டாங்க. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் உள்ள வட்டாட்சியர் சம்மந்தப்பட்டதில் எந்த விதமான தகவலையும் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையம் விசாரிக்கிற விதமே சரியில்லாமல் இருக்குது. இப்போ ஒரு மனுவில் நெடுஞ்சாலைத்துறையில் தஞ்சாவூரில் திட்டங்கள் அதில் போய் நீங்கள் பார்வையிட மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முகமது சகில் அக்தருங்கிற ஒரு மாநில தகவல் ஆணையர் அவர் உத்தரவு போடுறார். அங்கே போனால் நம்மளை என்னமோ குற்றவாளி மாதிரி கையை கட்டி நிற்கணும், உட்கார்ந்தா கூட இப்படி பார்ப்பாங்க. அங்கே வீடியோ காணொலி இருக்காது. ஒரு 20 வழக்கு 30 வழக்கு ஒரு நாளைக்கு 100 வழக்கு விசாரணை நடக்குதுன்னா காணொலி இருக்கணும். என்ன நடக்குதுன்னு வெளியில் காமிக்கணும். வெளியில் ஒரு திரை ஓடிட்டு இருக்கணும். எதுவுமே கிடையாது. கோர்ட்டில் நடக்கக்கூடிய சம்பவமே வெளியில் தெரியுது. இதுவும் ஒரு கோர்ட் மாதிரி தானே. அப்போ மாநில தகவல் ஆணையராக இருக்கக்கூடிய சகில் அக்தர் என்ன பண்ணுறாரு, என்ன நீங்கள் எத்தனை மனு போடுறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் என்னுடைய மனுவை விசாரிக்கிறதா விசாரிங்க, இல்லைன்னா ஆளுநருக்கு நான் கடிதம் வச்சுறேன், என்னுடைய மனுவை நீங்கள் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே மனுவை விசாரிங்க அப்படிங்கிறாரு. நிறைய சமூக ஆர்வலர்களை மனம் நோகும்படி செய்கிறார்கள் மாநில தகவல் ஆணையர்கள். மாநில தகவல் ஆணையர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க. எங்களுடைய வரி பணத்தில், மக்களுடைய வரி பணத்தில் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம், அவங்களுக்கு சொகுசுக்காக தேவையான வசதிகள் அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. ஒரு நீதிபதிக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறது. முறையாக விசாரணை செய்து ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இப்போ இந்த 2025, 2024 எத்தனை வழக்குகளுக்கு அவர்கள் ஒரு அபராத தொகை எத்தனை பொது தகவல் மனுதாரருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? நீங்கள் போய் 1 மணி நேரம், அதாவது 30 நாளுக்கு மேலே போயிடுச்சுனாவே அனைத்து தகவலும் இலவசமாக கொடுக்கணும். அந்த 30 நாளுக்குள்ளே ஒரு 500 பக்கம் இருக்கா, 2000 ரூபா பணம் கட்டணும்னு சொல்லி மனுதாரருக்கு இவங்க லெட்ரு போடணும், அந்த வங்கி கணக்கு இதெல்லாம் போட்டு. அப்போ 500 பக்கம் இருக்குன்னா 1000 ரூபா, 2000 பக்கம் இருக்குன்னா 4000 ரூபா. இது யாருக்கு வருமானம் போகும்? தமிழ்நாடு அரசுக்கும் போகும், மத்திய அரசுக்கும் இந்த வருமானம் போகும். நாங்கள் மனுதாரர் என்னமோ மனு எழுதி சும்மா கவரில் போட்டால் உடனே பொது தகவல் அலுவலருக்கு போயிடுதா? 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு கவர் போட்டு, அதுவும் இன்னைக்கு ஒரு லெட்ரு 38 ரூபாங்க. மாநில தகவல் ஆணையர் முகமது சகில் அக்தர் அப்படியே மிரட்டுறது மாதிரி பேசுகிறாரு. அங்கே போனால் அவங்களுக்கு நாங்கள் என்னமோ அடிமை மாதிரி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிண்டு நீங்கள் என்ன எத்தனை மனு போடுறீங்க? என்ன இப்படி மனு போடுறீங்க? அதிகாரிகளை நீங்கள் வேலை செய்ய விடுறது இல்லையா? இதுவும் வேலை தான். மனுதாரருக்கு தகவலை கொடுக்க வேண்டியது இவர்களுடைய வேலை. அரசாங்கம் எதற்காக சம்பளத்தை ஒதுக்குகிறது? இங்கேருந்து பொது தகவல் அலுவலர் சென்னைக்கு எதுக்கு போகிறாங்க? அரசாங்க சம்பளத்தை படிக்காசா வாங்கிட்டு தான் போகிறாங்க. நாங்கள் எங்கள் சொந்த கை காசு போட்டு செலவு பண்ணிட்டு போகிறோம். கேட்டால் மனு தகவல் கொடுக்கறதில்ல. 2022, 2021 அந்த ஆண்டு உள்ள வழக்கு வர 26ஆம் தேதி வழக்கு வருது. முகமது சகில் அக்தர் வந்தார்னா, ஐயா நீங்கள் நேர்மையாக நடுநிலையாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரிங்க, இல்லைனா வேண்டான்னு சொல்லிடுவேன். அதுவும் நான் ஆளுநருக்கு கடிதமாக வச்சுட்டேன், எனது மனுவை முகமது சகில் அக்தர் என்னுடைய மனுவை விசாரிக்க வேண்டாம்னு. ஏன்? நான் 10 ரூபா ஸ்டாம்பு போட்டு ஓட்டுறேன், ஒரு லெட்டருக்கு 38 ரூபா காசு, சொந்த கை காசு போட்டு நாங்கள் போகிறோம். எங்களுக்கு உரிய தகவல் அந்த 2022, 2021 புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை இணை இயக்குனராக இருந்த ரவிச்சந்திரனா, பெரியசாமி போன்றவர்கள் இருந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது யார்? திருமய உதவி இயக்குனரா, கரம்பக்குடியா, ஆலங்குடியா, விராலிமலையா, கந்தரக்கோட்டையா, ஆவுடையார் கோயிலா, பொன்னமராதியா, விராலிமலையா, குன்றாண்டார் கோவிலா? அப்போ அந்த உதவி இயக்குனர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த 2022 போட்ட மனுவுக்கு 2023 நீ பதில் கொடுத்துருக்கணும்ல, நீ பதில் கொடுக்கல. அப்போ நீ அபராத தொகை போடு. இப்போ திருமய உதவி இயக்குனராக இருந்த ஒரு பெண்மணின்னு நினைக்கிறேன், அவங்க எனக்கு முறையான தகவலை கொடுக்கல. அவங்க எந்த தகவலையும் 2 வருஷமாக கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? 25,000 மனுதாரருக்கு அபராத தொகை. எனக்கே வேண்டாங்க, அந்த பணத்தை அரசாங்க கஜானாவிலே கட்டணும். 25,000, அதுக்கு உண்டான ரசீது மட்டும் என்கிட்ட இருந்தால் போதும். அதே போல் அந்த திருமயம் உதவி இயக்குனராக இருந்தவருக்கு பதவி உயர்வு என்பதை கொடுக்கக்கூடாது. என ஊழல் முறைகேடுகளை மறைக்கத்தான் தகவல் கொடுக்க மறுக்கிறார்கள்.
அதிகமாக ஊழல் முறைகேடு எங்கே நடக்குது? வேளாண்மை துறையில் நடக்குது, வருவாய்த்துறையில் நடக்குது, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் நடக்குது, மின்சாரத்துறையில் நடக்குது, நெடுஞ்சாரத்துறையில் நடக்குது, நீர்வளத்துறையில் நடக்குது. ஒரு 10 துறையில் தான் அதிகமாக ஊழல் நடக்கும். அப்போ இப்போ இந்த அதிகாரிகளுடைய ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை என்பதை தவிர ஊழல் முறைகேடு செய்த அதிகாரிகள் பதவி உயர்வுக்கு போய்விடக்கூடாது. அவர்கள் அதிகமாக சொத்து சேர்த்தா அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அவர்களால் எவ்வளவு இழப்பு ஏற்படுத்தோ அந்த பணத்தை இப்போ திருமயம் உதவி இயக்குனர் இருக்காரா, கரம்பக்குடி உதவி இயக்குனர் இருக்காரா, தோட்டக்கலையா, வேளாண்மை விரிவாக்க மையமா, குரண்டாறு கோயிலா, விராலிமலையா, ஆவுடார் கோலா, பொன்னமராவதியா, புதுக்கோட்டையா, அப்போ இவங்க அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தினார்கள் என்பதை கண்டறிந்து இந்த வேளாண்மை துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது எப்படி தண்டனை கொடுக்கணும்? இந்த உண்மை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நாங்கள் தகவலை எடுத்து அதை நாங்கள் செய்தியாக பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து அல்லது எங்களுடைய பத்திரிகையில் போட்டு, யூடியூப்பில் போட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு ஊருக்குள்ள அம்பலப்படுத்தினால் அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைக்கும். அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வேளாண்மை துறையில் அமைச்சர்கிட்ட பிஏட்டை கொண்டு போய் பணம் கொடுத்து தப்பிச்சுக்கிறதுக்கு வேலை பண்ணுறாங்க. முதல்ல இந்த மாநில தகவல் ஆணையராக தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தில் உட்காந்துருக்கீங்கல்ல, கீழே நடக்கக்கூடிய ஊழல் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தலையாரி வேலைக்கு 8 லட்ச ரூபா பணம் கொடுத்து வேலைக்கு சேர்றாங்க. இதே புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் நடந்துச்சுங்க. இதை மாநில தகவல் ஆணையர்கள் இந்த செய்தியை பாருங்க. ஹாஸ்பட்டல் போட்டு ஆர்டிஐன்னு போட்டு தான் நாங்கள் இந்த செய்தியை யூடியூப்பில் விடுவோம். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு தலையாரி வேலைக்கு 8 லட்ச ரூபா கொடுத்து போகிறாங்க, 20,000 சம்பளம் வாங்குறவங்க. அப்போ எவ்வளோ அவங்க வாங்குவாங்க? எங்கேருந்து ஊழல் நடக்குது? எல்லா வகையிலையும் ஊழல் முறைகேடுகள். அதிமுக, திமுக என்ற இருவரும் கட்சிகள், எந்த கட்சி வந்தாலும் ஊழல் முறைகேடு நடக்குது. அதை தடுக்கக்கூடிய வேலைகளில் நாங்கள் அந்த உண்மையை நம்ம தகவல் எடுத்து மனு போட்டு அதை தகவலை வாங்கி நம்ம செய்தி போட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். பணியிட நீக்கம், பணி நீக்கம் அப்படி ஏதாவது பண்ணணும்னா ஆதாரம் எங்களுக்கு வேணுமே. அந்த ஆதாரத்தை தடுக்கக்கூடிய வேலைகளை மாநில தகவல் ஆணையர்கள் செய்து என்ன அப்படியெல்லாம் மனு போடுறீங்க? 2வது மேல்முறையீடு, முதல் மேல்முறையீடு போனாவே அனைத்து தகவலும் இலவசம். 2வது மேல்முறையீடு போன பிறகு 8 மணி நேரம் ஆனாலும் எங்களுக்கு பார்வையிடவும் நகலெடுக்கவும் இலவசமாக எடுத்து கொடுக்கணும் தகவலை. 1 மணி நேரம் மட்டும் பார்வையிட மட்டும்தான். ரங்கராஜ் பாண்டார் பார்வையிட மட்டும்தான், நகல்லாம் எடுக்கக்கூடாது. கிளம்பு அப்படின்றது, மிரட்டுறது அங்கே விட்டுக்கிட்டு. நான் ஆளுநருக்கு கடிதம் வச்சுட்டேன். தமிழ்நாடு தகவல் அறிவு முறைமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய மாநில தகவல் ஆணையராக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் மனசாட்சியோடு செயல்படுங்கள். எங்களுடைய வரி பணத்திலே நீங்கள் சம்பளம் வாங்குகிறீர்கள். உங்களுடைய சம்பள பணத்தில் நான் இங்கேருந்து மெட்ராஸுக்கு வரல. உங்களுடைய சம்பள பணத்தில் நான் ஒன்றும் கவரில் 10 ரூபா ஸ்டாம்பு ஓட்டி நான் அனுப்பலை. அப்போ ஏன் வயக்காட்டில் வேலை செஞ்சு அதுலேருந்து வர்ற கூலியை வச்சோ என்னுடைய வருமானத்தை வச்சோ நான் லெட்டர் எழுதுனா 1 மணி நேரம் தான் பார்வையிட அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட பல லட்சம் மனுக்கள் இப்படி நிலுவையில் இருக்கிறது. இதையெல்லாம் விசாரணை சீக்கிரமாக விசாரணை செஞ்சு முடிக்கணும்னா இன்னொரு வேலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் சென்னையிலே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க, நெருக்கடியில் போட்டு, ஏன்னா பானைக்குள்ளே போட்டு யானையை கொண்டு போய் அமுக்கிறது மாதிரி சென்னையிலே போட்டு எல்லாத்தையும் அமுக்குறீங்க. தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்துக்கு ஒரு நாள் விசாரணை நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் போகிறாங்க சென்னைக்கு. அத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்குது. காரணம், முன்னாள் தனசேகர், ஸ்ரீதர் போன்ற மாநில தகவல் ஆணையர்களும் இப்படித்தான் ஓரவஞ்சனையாக தீர்ப்பு வழங்கினார்கள். நான் அவங்க முன்னாடியே சத்தம் போட்டே பேசினேன். என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஓரவஞ்சனையாக தீர்ப்பு கொடுக்குறீங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னே நான் பேசிட்டேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுகிற வகையில் பாஜகவுக்கு ஆதரவாக சில மாநில தகவல் ஆணையர்கள் செயல்படுகிறார்களோ என்ற எண்ணம் இருக்குது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதனையெல்லாம் கண்காணித்து சட்டம் இதோபார் உன் மீது பாயப்போகிறது என்று சுட்டி காட்டினால்தான் அரசாங்க அதிகாரிகள் பயந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படாத வகையில் செயல்படுவார்கள். ஆகையினால அப்படியெல்லாம் மனுக்களை சீக்கிரமாக விசாரணை பண்ணி முடிக்கணும்னா திருச்சி நடுநிலையான மையப்பகுதியாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களும் ஈஸியாக வந்துட்டு போயிடுவாங்க, நாகப்பட்டினத்துலேருந்து வர்றவங்களும் வருவாங்க, கன்னியாகுமரியிலேருந்து வர்றவங்களும் வந்துட்டு போயிடுவாங்க, பெரம்பலூர், அரியலூர், விருதுநகர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்துட்டு போயிடுவாங்க. திருச்சியில் தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையம் இங்கேயும் ஒரு 6 மாதம் இயங்கணும். ஏன் இங்கே ஒரு 10 லட்சம் மனு இருக்குன்னா இங்கே ஒரு 5 லட்சம் மனுவை தட்டி விட்டு எல்லாம் இங்கே போய் விசாரணை பண்ணுங்களே. இங்கே மாநில தகவல் ஆணையரை போடுங்க, இவங்க வந்துட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆஹா, நம்ம ஆணையத்துக்கு போனோம்னா அபராத தொகை போட்டுருவாங்களே, சீக்கிரமாக நம்ம தகவலை கொடுக்கணும்னு தோணும். ஊழல் முறைகேடுகளையும் தடுக்க முடியும். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கிளையூர் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த
அது கிளையூர் வருவாய் கிராமத்தை சேர்ந்த மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்கு. அந்த துவக்கப்பள்ளிக்கு 9 ஏக்கர் சொந்தமான இடம் இருக்கு. அதுல கல்குவாரி 2023 சக்திவேல் காலகட்டத்தில் வந்துச்சா, பழனிசாமி காலகட்டத்தில் வந்துச்சா, கவியரசன் காலகட்டத்தில் வந்துச்சா தெரியல. அப்ப அந்த கல்குவாரி இடத்த முள்வேலி போட்டு இது பண்ணணும், மூடணும், ஒரு மைதானமாகணும், ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலை பள்ளி ஆகணும், அந்த ஊர் வளரணும். கோவில் ஒன்றே ஒரு ஊருக்கு வளர்ச்சியை தராது. கல்வி அறிவு வேணும்னா, கடவுளை வணங்கணும்னா கல்வி அறிவும் வேணும். அதனால அதுல நடவடிக்கை எடுங்கணும். அதுல தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போடுறான், புகார் மனு போடுறோம், இந்த எடுக்கிறான், புலி வருதுங்கிறதுல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவரும் ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதில் உற்று கவனித்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆக பெரும் கெட்ட பெயர் ஏற்படுகிறது. இதனை தடுக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.